வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போற விஷயம் என்னன்னா, திருப்பதிய பத்தி. நம்ம எல்லாருக்குமே திருப்பதிய பத்தி நல்லா தெரியும். திருப்பதியில இருக்கிற அந்த 7 மலைகள் என்ன? திருப்பதியில இருக்கிற அந்த மூலவர் சிலையோட உருவ அமைப்ப பத்தியும், ஏன் திருப்பதியில முடி காணிக்க செலுத்துறது ஃபேமஸ் ஆச்சு? பொதுவா நம்ம எல்லாருமே அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா நம்ம எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருக்கும்போது மத்தவங்கள பார்த்து மயிரு புடுங்குறவன்னு சொல்லி திட்டுவோம்ல. அது மட்டும் இல்லாம திருப்பதில மொட்டை அடிச்சுக்கட்டும். திருப்பதில முடி காணிக்கை செலுத்துறதுக்கும், அந்த நம்ம பயன்படுத்தின அந்த ஒரு கெட்ட வார்த்தைக்கும் எந்த என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பத்தியும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். முதல்ல திருப்பதியில இருக்கிற அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் சிலை பத்தி சொல்றேன். ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள். இவர் வேற யாரும் இல்ல, மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் தான். இவர ஷார்ட்டா எல்லாரும் பெருமாள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மகாவிஷ்ணுவையும் நெறைய பேர் பெருமாள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மூலவரோட சிலை சாலிக்கிராமத்தால ஆனது. இது சுயம்புவா உருவானது. பொதுவா எந்த சிற்பி சிலைய வடிச்சாலும் கொஞ்சமாவது பிசு இருக்கும். சலசலப்பும், உளி செதுக்குன அடையாளம் தெரியும். ஆனா அந்த மூலவர் சிலை சுயம்புவா உருவானது. அதனால அதுல எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்னு, அந்த மூலவரோட வலது கையால அவர் வரத முத்திரை தாங்கியிருப்பாரு. இன்னொன்னு தன்னோட இடது கைய இடது இடுப்புல வச்சிருப்பாரு. அந்த மூலவர் அவரோட இடது கைய தன்னோட இடது இடுப்புல வச்சிருக்கும்போது, அது முருகன் சிலைன்னு சில பேர் சொல்றாங்க. தீவிர முருக பக்தரான அந்த சுவாமிகள் கூட திருவானந்த வாரியார் சுவாமிகள் கூட வேந்த குமார குக சேர்ந்த வேந்த மயூர மயில்மலை களவாணியன்னு பாடியிருக்காரு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. பொதுவா முருகப்பெருமான் மட்டும்தான் மலை சார்ந்த இடங்களையும் கோவில் கொண்டிருப்பாரு. ஆனா அவர் அப்பாவான மகாவிஷ்ணு, அவரோட அம்மாவான பார்வதி தேவி, முருகப்பெருமானோட அம்மாவான பார்வதி தேவியோட நிறைய எண்ணற்ற வடிவங்கள், மாரியம்மன், அங்காளம்மன் அப்படின்னு நிறைய பெண் தெய்வங்கள், மலை சார்ந்த இடங்களுக்கு கோவில்கள் கொண்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு எங்க குலதெய்வமான மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மனை எடுத்துக்கலாம். திருச்சியிலேயே மலை மேல இருக்கிற ஒரே ஒரு மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விநாயகர் கோவில் நம்ம திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில் மட்டும்தான். மகாவிஷ்ணுவும் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல கோவில் கொண்டிருக்காரு. முக்கியமா மதுரையில இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவில். அது எல்லாமே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. அந்த மூலவர் தன்னோட இடது கைய இடது இடுப்புல வச்சிருந்தா அது முருகன் சிலைன்னு சொல்றாங்க. ஆனா என்னோட கருத்துப்படி அது உண்மையிலேயே விஷ்ணு சிலை தான். இன்னொன்னு, அந்த மூலவருக்கு 3வது கண் இருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் தன்னோட 2 கண்ணையும் திறந்திருப்பாரு. ஆனா மத்த நாட்கள்ல அவர் மூடி இருப்பாரு. ஆனா அவருக்கு 3வது கண்ணு இருக்கும். ஏன் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கே ஈஸ்வரன் பட்டம் பெற்றது, மகாவிஷ்ணுவுக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இது மட்டும் இல்ல, அந்த அந்த மூலவருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புடவை கட்டி விட்டு அதுக்கு அபிஷேகம் செய்யறாங்க. அந்த மூலவருக்கு நீளமான முடி இருக்கும். அது அம்மன் சிலைன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு அறுசுவை உணவுகளை நெய்வேத்தியமா படைக்காம சாதாரண மண் சட்டியில தயிர் சாதம் மட்டும் நெய்வேத்தியமா படைக்கிறாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதுல பீமன் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு ஊனமுற்ற குயவன் தான் அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு அந்த தயிர் சாதத்தை நெய்வேத்தியமா படைச்சரா நிறைய பேர் சொல்றாங்க. அன்னைக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு நான் முருகப்பெருமானுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக்க படைச்சேன். அத முருகப்பெருமான் ஏத்துக்கிட்டாரு.
அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கு அறுசுவை உணவுகள்ல எது கொடுத்தாலும் அவர் ஏத்துப்பாரு, முக்கியமா நான்வெஜ்ஜை தவிர. சிறுதொண்டர் கதை அப்புறம் கண்ணப்பர் நாயனார் கதை ரெண்டு பேரோட கதைகளும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே தீவிர சிவபக்தர்கள். கண்ணப்ப நாயராச்சும் பரவாயில்ல, தான் வேட்டையாடின விலங்குகளோட மாமிசத்தை வந்து சிவனுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. ஏன் தன்னோட கண்ணையே நோண்டி எடுத்து சிவலிங்கத்துல இருந்து வந்த அந்த அந்த ரத்த கண்ணீரை அவர் நிறுத்தியிருப்பார். ஆனா சிறு தொண்டர் கண்ணப்பரை விட ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு சிவனடியார் உருவத்தில வந்த சிவபெருமானுக்கே தன்னோட சொந்த பையனையே கொன்னு சமைச்சாரு. அப்போ எவ்வளவு மோசமானவங்க. சிவபெருமான் அவங்க ரெண்டு பேர்த்தோட தூய்மையான அன்பை தான் பார்த்தாரு, அவங்களோட குணத்தை பார்க்கல. அவர் அந்த 2 நான்வெஜ்ஜையும் அவர் சாப்பிடவே இல்லை. இன்னொன்னு, அந்த மூலவர் சிலை அம்மன் சிலைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு அது அந்த மூலவரோட தன்னோட, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மூலவர் தன்னோட வலது கையால அபயமுத்திரை தாங்கி இருப்பாரு. பொதுவா எல்லா கடவுள்களும் 4 கைகள்ல இடது கையில மட்டும்தான் அபயமுத்திரை தாங்கி இருப்பாங்க. ஆனா அந்த மூலவர் தன்னோட வலது கையால அபயமுத்திரை தாங்கி இருப்பாரு. அது கண்டிப்பா புத்த சிலைன்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த கோவில் மூலவரோட திலகம் அந்த மூலவரோட கண்ணை மறைச்சிருக்கு. அதுவும் அவரோட 3வது கண்ணு. அத பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை பத்தின உண்மைகளை சொல்றேன். விஷ்ணு கோவில்களே தெப்பக்குளமும் கொடிமரமும் கருட பகவான் சன்னதியும் இல்லாத ஒரே ஒரு விஷ்ணு கோவிலே அது ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் தான். ஆழ்வார்களுக்குன்னு தனி சன்னதியும், ஆண்டாள் சன்னதியும், லக்ஷ்மி தேவி சன்னதியும், அதான் தாயார் சன்னதியும், சக்கரத்தாழ்வார் சன்னதியும் இல்லாத ஒரே விஷ்ணு கோவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் மட்டும்தான். குணசீல முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் திருச்சிராப்பள்ளியில திருப்பதிக்கு இணையா குணசீலத்துல ஒரு பெருமாள் கோவில கட்டியிருக்காரு. அத பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ. சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனா எனக்கு நல்லா தெரியும். நான் என் வாழ்க்கையில 3 வாட்டி குணசீலம் போயிருக்கேன். 2 வாட்டி என் சின்ன வயசுல போயிருக்கேன். 3வது வாட்டி எனக்கு இப்போ 17 வயசு ஆகுது. நான் இப்போ என்னோட 17 வயசுல போயிருக்கேன். அத பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நமக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா, நிறைய பேர் திருப்பதியில மொட்டை அடிக்கிறாங்கல்ல. விஷ்ணு கோவில்ல மட்டும் மொட்டை அடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனா சில முருகர் கோவில்கள்ல, ஏன் முக்கியமா என்ன மாதிரி சில பேர்த்தோட குலதெய்வமா இருக்கிற அந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்லையும் சில பேர் முடிக்காணிக்க செலுத்துகிறாங்க. திருப்பதியில மொட்டை அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அந்த ஒரு கதையை நான் ஒண்ணு சொல்றேன். லக்ஷ்மி தேவி கோச்சுக்கிட்டு பூலோகம் வந்திருப்பாங்க. மகாவிஷ்ணு அவங்கள தேடி பூலோகத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப அவரு ஒரு பொத்துல உக்காண்டு தவம் இருந்தாரு. பிரம்மதேவர் ஒரு பசுமாடா மாறி மகாவிஷ்ணுவுக்கு பால் கொடுத்திருப்பாரு. அப்போ கந்தன் அப்படிங்கிற ஒரு ராஜ இடையன் ஒருத்தன் தன் கையில இருக்கிற கோடாரியால அந்த மாட்டை கொல்ல பாட்டிருப்பான். அதாவது பிரம்மரை கொல்ல பாட்டிருப்பான். நல்ல வரையா மகாவிஷ்ணு அதை தடுத்து அந்த அடியா அவர் வாங்கிக்கிட்டாரு. அந்த இடையனையும் அவர் கொண்டுட்டாரு. அப்படி அவரோட தலையில இருக்கக்கூடிய கொஞ்சம் மூடி கொட்டி போயிடுச்சு. அப்போ அந்த நீலாதிரி மலை ராஜ்யத்தோட இளவரசியான நீலாதேவி ஒரு தீவிர விஷ்ணு பக்தை. அவ மகாவிஷ்ணுவோட நிலைமைய பார்த்து தன்னோட முடிய புடுங்கி, தன்னோட தலையில கொஞ்சோட முடிய புடுங்கி எடுத்து
மகாவிஷ்ணுவோட தலையில வச்சான். என்னோட பக்தி உண்மையா இருந்தா இப்பவே நான் புடுங்கின இந்த முடி விஷ்ணுவோட தலையில ஒட்டிக்கணும்னு சொல்லி கேட்டா. அப்படியே மகாவிஷ்ணுவுக்கு முடி வளர்ந்துச்சு. தன்னோட பக்திய பார்த்த மகாவிஷ்ணு, இன்னையில இருந்து யார் இங்க இங்க எனக்காக முடி காணிக்க செலுத்த வருறாங்களோ என்னோட அருளால அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு தலையில முடி வளர செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை தாங்க இங்க திருப்பதியில மொட்டை அடிக்கிறது ஃபேமஸ் ஆச்சு. இன்னொன்னு நம்ம எல்லாருமே, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, நம்ம எல்லாரும் கோவத்துல இல்ல மயிறு உன் மயிரை நீ பொடுங்குவ அப்படின்னு மயிர் பொடுங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட வார்த்தையும் உருவாச்சு. நீலா தேவி தன்னோட பக்தியால தன்னோட உடல் உறுப்பு ஒன்னையே, அதான் தலைமுடியில கொஞ்சோண்டு முடிய விஷ்ணுவுக்காக தியாகம் பண்ணாரு. ஆனா நம்ம தான் ஒருத்தவங்களோட உடல் உறுப்பை, நம்மளோட உடம்புல இருக்கிற முடிய வச்சு நம்ம எல்லாம் மயிறு புடுங்குறவன் அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரா தீட்டிக்கிட்டு இருக்கோம். இனிமே தயவு செஞ்சு யாருமே மயில் புடுங்குவ அப்படிங்கிற அந்த கெட்ட வார்த்தையை பேசவே பேசாதீங்க. தயவு செஞ்சு நீங்க எந்த கெட்ட வார்த்தையும் பேசாதீங்க. அதனாலதான் நான் யூடியூபரா இருக்கும் போது, நான் யூடியூப் வீடியோஸ் எடுக்கும் போது நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் கெட்ட வார்த்தை பேச இருக்குன்னா உடனே இந்த வீடியோவோட இந்த ஒரு சீனை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொண்டைமான் மகாவிஷ்ணுவுக்கு அதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு அறுசுவை சாப்பாடு படைச்சா. ஆனா பீமனோட அந்த தயிர் சாதத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. இத நினைச்சு எனக்கு ரொம்பவும் கோபமா இருக்கு. அடுத்தது திருப்பதியில இருக்கிற 7 மலைகள்: சேஷாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, ரிஷபாத்ரி, நீலாத்ரி, வெங்கடாத்ரி. ஃபர்ஸ்ட் சேஷாத்ரி. மகாவிஷ்ணுவோட படுக்கையான 1000 தலைகளும் வெள்ளை நிற உடலும் கொண்ட நாகராஜ ஆதிசேஷனுக்கும் காற்றின் கடவுளான வாயு பகவானுக்கும் அந்த சண்டையாலதான் சேஷாத்ரி உருவாச்சு. அடுத்தது கருடாத்ரி. கருட பகவானோட பேர்ல இந்த மலை இருக்கு. அடுத்தது அஞ்சனாத்ரி. அனுமான் பிறந்த இடம்னு சில பேர் சொல்றாங்க. என்ன மாதிரி இன்னும் சில பேர் அனுமானோட பெத்த அம்மாவான அஞ்சனை அந்த மலையில தான் சிவனையும் வாயுவையும் நோக்கி தவம் புரிஞ்சு அனுமான பெற்றெடுத்தாங்க. அதனாலதான் இந்த மலைக்கு அஞ்சனாத்ரின்னு பேர் வந்துருக்கு. 4வது நீலாத்ரி. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த நீலாதேவி தன்னோட தலைமுடியில கொஞ்சோண்டு பிச்சை எடுத்து பெருமாள் தலையில வச்சாங்களா, அந்த மலையோட இளவரசி தான் அவங்களோட பேர்ல இந்த மலை இருக்கு. நீலாத்ரின்னு சொன்னவொடனே இந்த மலை நீல கலர்ல இருக்காது. அந்த நீலாதேவியோட பேர்ல, மகாவிஷ்ணு மாதிரி நீல கலர் உடம்பு கொண்ட அந்த தேவியோட பேர்ல தான் அந்த நீலாத்ரி மலையும் இருக்கு. 5வதா ரிஷபாத்ரி. ரிஷபன்னு ஒரு ராஜா நல்லவரா இருந்தும் மகாவிஷ்ணுவ சண்டைக்கு எடுத்துக்காரு. மகாவிஷ்ணு கிட்ட தோத்து போனாரு. அதுதான் இந்த ரிஷபாத்ரி. இன்னொரு கதைப்படி ரிஷபாசுரன் அப்படின்னு காலமாட்டு தலை கொண்ட ஒரு அசுரனை மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து வதம் செஞ்சாரு. அந்த அசுரனோட பேர்லதான் ரிஷபாத்ரி மலையை உருவாச்சு. 6வது நாராயணாத்ரி. நாராயண முனிவர் அப்படின்னு ஒரு விஷ்ணு பக்தருக்கு மகாவிஷ்ணு இடத்துல காட்சி கொடுத்ததுனால நாராயணாத்ரி. 9வதா வெங்கடாத்ரி. வேணா பாவங்கள், கடம்னா அழிக்கிறவர் இல்லாட்டி நீக்கவர். பாவங்களை அழிக்கிற மலைங்கிறதுனாலதான் வெங்கடாத்ரின்னு சொல்லுது. திருப்பதியோட பழைய பேர் என்னன்னா திருவேங்கட மலை. அதை பிரிச்சு பார்த்தா திருக்கூட்டல் வேல் கூட்டல் இடம்னு வரும். அதாவது வேலை வச்சிருக்கிற வேலவனோட இடம், அதாவது நம்ம முருகப்பெருமானோட இடம்னு சொல்றாங்க.
அது உண்மையிலேயே முருகப்பெருமான் இடம் கிடையாது. ஸ்ரீ வெங்கடேஸ்வர கதைய நம்ம படிச்சா அது மகாவிஷ்ணுவோட இடம் தான். இன்னொன்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படிங்கிற பேருக்கு வே கூட்டல், அதாவது பாவங்கள் கூட்டல், கூட்டல், அதான் அழிப்பவர் கூட்டல் ஈஸ்வரன் மட்டும் அர்த்தம் கிடையாது. ஸ்ரீ கூட்டல் வேல் கூட்டல் இடம் கூட்டல் ஈஸ்வரர், அதாவது வேலை வைத்திருக்கும் வேலவனின் ஈஸ்வரர் அப்படின்னு தான் இன்னொன்னு அர்த்தம் இருக்கு. இத நான் மட்டும் தான் சொல்றேன். இன்னொன்னு ஹாட்டிராம் அப்படின்னு ஒரு விஷ்ணு பக்தருக்கு மகாவிஷ்ணுவே தாய விளையாட்டு விளையாடின இடம் திருப்பதி தான். திருப்பதியில புதுசா ஒரு புஷ்கரிணி ஒண்ணு ஓபன் பண்ணியிருக்காங்க. புரட்டாசி மாசத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை புரட்டாசி மாசம் மட்டும்தான் அந்த கோவில்ல பக்தர்கள் குளிக்க அலவுட் இருக்கு. மத்த நாட்களா அது மூடிதான் வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த மலையோட சிறப்பு. மலை மேலதான் போய் நம்ம விஷ்ணுவை தரிசிக்கணும். போற வழியில கருட பகவானோட காங்கிரீட் சிலை ஒண்ணு இருக்கும். அப்படியே நுழைவு வாயில் இருக்கும். அன்னமாச்சாரியார் அப்படின்னு ஒரு விஷ்ணு பக்தர் திருப்பதியில இருந்துதான் மகாவிஷ்ணுவை பத்தி நிறைய பாடல்கள் பாடினாரு. சைவர்கள் வைணவர்கள் 2 பேருமே எப்பவுமே சிவன் தான் பெருசு, விஷ்ணு தான் பெருசு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சிவபெருமானுக்கு மட்டும்தான் பசங்க இருக்காங்க, மகாவிஷ்ணுவுக்கு பசங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மகாவிஷ்ணுவுக்கு பசங்க இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ண அந்த ஒரு வீடியோல இல்ல மகாவிஷ்ணுவோட பசங்களை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதே 1 மாசத்துக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவோட பசங்க 7 பேரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற பத்தி நான் வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா நீங்க வருத்தப்படாதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இல்லையான்னு வருத்தப்படாதீங்க. நான் இது நம்மளோட சேனல்ல அஷ்டமி நவமி ஸ்பெஷல் வீடியோஸ், அப்புறம் டெவோஷனல் வீடியோஸ் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதையே நீங்க பாருங்க. மகாவிஷ்ணுக்கு பாலா உத்சகா, அமிர்தவல்லி, சுந்தரவல்லி, ஏகாதசி, காமதேவன், ஏகவீரன்னு 7 பசங்க இருக்காங்க. மகாவிஷ்ணுவோட பசங்களான பாலா உத்சகாவுக்கும் விஷ்ணுவோட சிவபெருமானோட பசங்களான விநாயகர் முருகனுக்கும் நடந்த சண்டையை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கா பாருங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், மகாவிஷ்ணுவோட அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் சிலையில 2 கை மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நாகராஜா ஆதிசேஷனோட அவதாரமான ராமானுஜர் அங்க சங்கு சக்கரத்தை அந்த விஷ்ணு சிலையில இருக்கக்கூடிய அந்த 2 கைகள்ல வச்சு அதை பொருத்திட்டாரு. அப்படிதாங்க இன்னமும் அந்த சங்கு சக்கரம் அந்த பெருமாள் சிலையோட சிலையாவே மாறி போயிடுச்சு. இதுதான் திருப்பதியை பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு மகாவிஷ்ணுவை ரொம்ப பிடிக்கும்னா, அதாவது இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நீங்க திருப்பதி போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறதும் நீங்க சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.